அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்டும் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின் தான். இனி வரும் கொஸ்டின் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பிஎன்எஸ்எஸ் உடைய சாப்டர் கம்ப்ளீட் ஆக போகுது. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதணுன்றதுக்காக மிக தெளிவாக உங்களுக்கு கான்செப்டோடு சொல்லியிருக்கு. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ் கலர் ஒர்க் புக் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு வீடியோவை பார்த்து அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்போடு கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட வரவேற்பு இருந்துச்சுன்னா இது தொடரும், இல்லைன்னா அதை அப்படியே குவிட் பண்ணிக்க வேண்டியது தான், நோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிக எளிமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் கொஸ்டின் பாருங்கள், ப்ரொபேஷன் அஃபெண்டர் அப்படின்ற ஒரு கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த ஆக்டிலிருந்து கண்டிப்பாக ஒரு 25 மதிப்பெண்கள்லேருந்து 30 மதிப்பெண் வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு. அதனால் தெளிவாக நோட்ஸ் எடுங்க. இந்த இல்லுஸ்ட்ரேஷன்லாம் கூட பார்ட் பி அண்ட் பார்ட் ஏல உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். எக்ஸ் வாஸ் ஏ ப்ரொஃபஷ்னல் அஃபெண்டர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தெளிவாக தொழில் பண்ணக்கூடிய குற்றம் செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங் ஆஃப் கோல்டு, தங்கத்தை கடத்துகிறார். அதன் காரணமாக லாங் டைம் கடத்துறாரு. அதன் காரணமாக 35வது வயதில் பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் செய்யப்படுகிறார். he was arrested for smuggling gold and convicted. குற்றவாளி என நிரூபிக்கவும் படுகிறார். குற்றவாளி நிரூபிச்சாச்சு ஆனரபிள் கோர்ட்டில். நல்லா கவனமாக நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷனில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். He applied for probation. அவர் என்ன பண்ணுறாரு? ப்ரொபேஷனுக்கு அப்ளை பண்ணுறாரு. ப்ரொபேஷன்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தண்டனைகளுக்கு பதிலாக சீர்திருத்த வாய்ப்பு. நான் திருந்திக்கிறேன், என்னை மன்னிச்சு விட்டுடுங்க, இதுக்கப்புறம் நான் தங்கத்தை கடத்தவே மாட்டேன், வேணா வெள்ளியோ இல்லைன்னா செம்போ கடத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறாரு கோர்ட்டுக்கிட்ட. நம்மக்கிட்ட விட்டுட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. தமிழில் ஒரு வாட்டி படிச்சிடறோம் பாருங்கள். எக்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் அஃபெண்டர் ஆவார். நீண்ட காலமாக தங்கம் கடத்தல் செய்து வந்தார். 35 வயது ஆனபோது தங்கம் கடத்தியதற்காக கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டார். முடிஞ்சு போச்சு அவருடைய கதை. தண்டிக்கப்பட்டுட்டார். இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிசனில் இருக்கார், ஜெயிலில் இருக்கார். அவர் தண்டனைக்கு பதில் சீர்திருத்த வாய்ப்பு கோரி மேல்முறையீடு செய்தார். இதை விவாதிக்கவும் கேட்டுட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்டும் கூட. ப்ரொபேஷன் அஃபெண்டர் இதற்கு முந்தின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னேத்திலாம் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட்ருக்கோம். அப்படி இல்லைனாலும் இதில் நான் முழுசாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி வெதர் த எக்ஸ் ப்ரொஃபஷனல் அஃபெண்டர் அண்ட் ஸ்மக்லிங் கோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை நானாக ரெடி பண்ணுறேன். எக்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் அஃபெண்டர், அவர் கோல்டு தான் ஸ்மக்லிங் பண்ணுறாரா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், எஸ்ன்ற ஒரு வார்த்தையை நானே கொடுத்துட்றேன் ஆன்சராக. வெதர் எக்ஸ் இஸ் ஏ ப்ரொஃபஷனல் அஃபெண்டர் மீன்ஸ் அபிச்சுவல் அஃபெண்டரா அப்படின்ற மாதிரி நானாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அவர் தொடர் குற்றவாளியா? ஏன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த 2 கொஸ்டின் நான் இந்த இடத்துல கேட்குறேன். நான் அபிச்சுவல் அஃபெண்டரான்னு கேட்குறேன். எஸ், கண்டிப்பாக ஒரு அபிச்சுவல் அஃபெண்டராக தான் இருக்க முடியும். அதற்கும் எஸ் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? வாட் இஸ் அபிச்சுவல் அஃபெண்டர்ன்றதை இந்த சாரதி லா ஸ்டடீஸில் இருக்குது. அதை நீங்கள் இந்த இடத்துல உட்புகுத்தி எழுதணும். வெதர் எக்ஸ் இஸ் அரெஸ்ட் இன் 35 இயர்ஸ், ஏஜ் ஆஃப் 35 இஸ் கரெக்ட். தப்பு. ஏன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு போட்டிருக்கேன். அவரை கடத்தும் போதே அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ரொம்ப லாங் டைமில் விட்டுட்டு அவர் 35வது வயசில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் அவர் 20வது வயதில் அரெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த ப்ரொபேஷன் ஆக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதற்கும் நம்ம இந்த இடத்துல இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதாவதுங்க சிம்பிளாக சொல்ல போனால் இந்த கொஸ்டினை நீங்கள் முன்னையும் பின்னையுமா விவாதிக்கணும். 35 வயதில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ப்ரொபேஷன் இல்லைன்றது நமக்கு கண்கூட தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தண்டனைக்கு பதில் சீர்திருத்த தண்டனை வாய்ப்பு கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இன்னொரு கொஸ்டின் எழுது. அவர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அஃபெண்டராக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வயது 20 அப்படின்ற பட்சத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார் என்றால் அப்போ ப்ரொபேஷன் அஃபெண்டர் யூஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களாக ஒரு கொஸ்டினை கேட்குறீங்க, அதற்குண்டான பதிலை நீங்களாக சொல்கிறீங்க. அதுவே ஒரு பக்கத்துக்கு வந்துடும்.
வெதர் எக்ஸ் ப்ரொபேஷன் அஃபெண்டர் ஆக்ட் இஸ் பாசிபிளான்னு கேட்குறாங்க. எக்ஸுக்கு வந்து இந்த ப்ரொபேஷன் அஃபெண்டர் வந்து உதவிகரம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஹெல்ப் அஸ்ன்னு கூட போட்டுக்குங்க. நோ, கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ணாது. காரணம் என்ன? அவருக்கு 35 வயது ஆகிவிட்டது. இன்வால்வ்டு செக்ஷன் போட்டுட்டு இந்த ஆக்டை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். தேவைப்படும் பட்சத்தில் அபிஷியல் அஃபெண்டரை வேணால் எழுதலாம், வேணால் சீட்டிங் வேணால் கூட எழுதிக்கிங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஃபேக்ட் ஆஃப் கேசஸ், ரைட் ஆல் செக்ஷன்ஸ், அதாவது இந்த ப்ரொபேஷன் அஃபெண்டரை பற்றின டீட்டெயில்ஸை எழுத போகிறீங்க. என்னெல்லாம் எழுதணும்? இந்தியாவில் ப்ரொபேஷன் அஃபெண்டர் வழங்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஐயா இவருக்கு 21 வயசு தான் ஆகுது, ஈஸியாக ஃபர்ஸ்ட் அஃபெண்டர், மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொன்னால் அதற்கென்று ஒரு கான்செப்ட் இருக்குது, இதற்கு முன்னாடி வீடியோ இருக்குது, அதை பார்த்து உங்களுக்கு நீங்கள் ஆன்சரை எழுதிக்கலாம். அதே போல் பொதுவாக முதன்முறை குற்றம் செய்தவர்களுக்கு மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களாக இருக்கணும், 21 வயதிற்கு உட்பட்ட நபர்களாக இருந்தால் மட்டுமே இந்த ப்ரொபேஷன் அஃபெண்டர் ஆக்டில் தண்டனை விலக்கு பெற முடியும். அதே நேரத்தில் சிறிய குற்றங்களாக இருக்க வேண்டும். 18 வயசால ஒரு கொலை குற்றம் பண்ணிட்டாருன்னா ப்ரொபேஷனில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. திருட்டு, இந்த மாதிரி சின்ன அடிதடி, ஸ்மால் ஹர்ட், இந்த மாதிரியான விவகாரங்களில் இந்த ப்ரொபேஷனை கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ஃபுல் பண்ணிக்கிட்டே வாங்க. ப்ரொபேஷன் அஃபெண்டர்னா என்ன? இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் அதை அப்படியே பதிவு பண்ணி சொன்னால், எக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தொழில்முறை குற்றவாளி, ப்ரொஃபஷ்னல் அஃபெண்டராக இருக்கார், அபியூச்சுவல் அஃபெண்டராக இருக்கார், நீண்ட காலமாக தங்கம் கடத்தலில் ஈடுபடுகிறார் என்பதால் அவர் முதல் குற்றவாளி என கருத முடியாது. இந்த இடத்துல முதல் குற்றவாளிக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. அதே மாதிரி 21 வயசுக்கு உள்ள மட்டும்தான் வேலை இருக்குது. இது ரெண்டுமே இவர் கிடையாது, எக்ஸ் கிடையாது. அதன் காரணமாக ப்ரொபேஷன் அஃபெண்டர் ஆக்ட் 1958 உடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளி திருந்தணும், அவ்வளோதான். அதே போல் மேலும் குற்றத்தை செய்யாத வண்ணம் தடுத்து நிறுத்தணும். சும்மா ஒரு ஜெயிலில் போயிட்டு அவர் அங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு மறுபடியும் அஃபென்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா நல்லா இருக்காது. அவருக்கு ஒரு திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் காரணத்துடைய கான்செப்ட்டு. இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் குற்றத்தின் தன்மை பார்த்திங்கன்னா பெரிய கான்செப்ட், அதாவது எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். தங்கம் கடத்தல் என்பது ஒரு பொருளாதார குற்றத்தில் வருது. அதனால் இந்த குற்றத்தில் ப்ரொபேஷன் அஃபெண்டருக்கு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ஃபில் பண்ணிக்கலாம். 2 கேஸ் ஸ்டடி பாருங்கள். இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு. இந்த ஏஜை மட்டும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எழுத போகிறீங்க, மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி அபியூச்சுவல் அஃபெண்டர், ப்ரொஃபஷனல் அஃபெண்டர் அப்படின்ற மாதிரி ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம். அதன் காரணமாக தான் இவருக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்றதும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதலாம். ரத்தன் லால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ஆல் இண்டியா ரெக்கார்டு இன் 1965, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 444 என்ற ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் குற்றவாளிகள் ஃபர்ஸ்ட் அஃபெண்டர்னு சொல்லுவாங்க. குறைந்த வயது குற்றவாளிகள் ஆகியோருக்கு, அதாவது முதல் குற்றவாளிகளாக இருக்கணும், 21 வயதுக்கு குறைவானவர்களாக இருக்கணும், அல்லது சிறியவர்களாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ப்ரொபேஷன் அஃபெண்டர் அவர்களுக்கு உதவி புரியும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸில் சொல்லிட்டாங்க. அபியூச்சுவல் அஃபெண்டருக்கோ அல்லது ப்ரொஃபஷ்னல் அஃபெண்டருக்கோ இந்த ப்ரொபேஷன் அஃபெண்டர் ஆக்ட் உதவிகரம் செய்யாது அப்படின்ற மாதிரி ரத்தன்லால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்த கேஸ் ஸ்டடி என்னென்னா, ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் ஜம்னன்ஸ் வெஸ் ஜி பார்பி இன் 1974, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இன் 544 என்ற ஒரு பேஜ் நம்பரில் இருக்கிறது என்னென்னா, குற்றவாளி, கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கே வந்துடுறாங்க, குற்றவாளி தங்கம் கடத்திய வழக்கில் ப்ரொபேஷன் கேட்டு விண்ணப்பித்தார். தங்கத்தை கடத்துறாரு, ஏதோ ஒரு நாட்டிலேருந்து தங்கத்தை கடத்துறாரு, அந்த வழக்கில் மாட்டிக்கிறாரு, அரெஸ்ட் பண்ணுறாரு, ஜெயிலில் போட்டுடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அப்பீல் போகிறாரு, அப்பீலில் ப்ரொபேஷன் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, பொருளாதார குற்றம், தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள், எக்கனாமிக் அஃபென்ஸ் என்பதால் ப்ரொபேஷன் வழங்க முடியாது அப்படின்னு இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, அவர் போட்ட பெட்டிஷனை. இவ்வளோதான் விஷயம். ஸோ உங்களுக்கு இதில் அப்படியே நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கும். இதை நீங்கள் உபயோகப்படுத்தி அப்படியே நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்டில் அப்படியே எழுத போகிறீங்க. கண்டிப்பாக இது வரக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் 25 மதிப்பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு உதவி செய்ய போகுது.
ஸோ ப்ரொபேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷனை எழுத மறக்காதீங்க. இந்த கான்செப்ட் அப்படியே உங்கள் மனசில் நினைவில் நிற்கும். அதை அப்படியே எழுத போகிறீங்க. இந்த 2 கேஸ் ஸ்டடி எழுத போகிறீங்க. இதற்கு முன்னாடி 2-3 வீடியோ இருக்குது, அதையே நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிக அற்புதமாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ஃபில் பண்ண போகிறீங்க. ஹாப்பியாக எக்ஸாம் ஹாலை விட்டு வெளில வர போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.